நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சூரா பக்கராவில் ஓர் ஆயத் உண்டு. அது சிறப்புமிக்க குர்ஆனின் எல்லா ஆயத்துக்களுக்கும் தலையாயதாகும். அந்த ஆயத் எந்த வீட்டில் ஓதப்படுமோ அங்கு ஷைத்தான் இருந்தால் உடனே வெளியேறி விடுவான். அது ஆயத்துல் குர்ஸி ஆகும். ஆதாரம் நூல் முஸ்தத்ரக் ஹாக்கிம். கடமையான ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் யார் ஆயத்துல் குர்ஸியை ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு மரணத்தைத் தவிர வேறொன்றும் தடையாக இருப்பதில்லை. அறிவிப்பவர் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நசாயி, அஸ்-சுனன் அல் குப்ரா 9585. ஆயத்துல் குர்ஸியின் தமிழாக்கம். அல்லாஹுவைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும்? அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான். அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்களால் அறிய முடியாது. அவன் நாடியதைத் தவிர. அவனது ஆசனம் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும். அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று. அவன் உயர்ந்தவன், மகத்துவமிக்கவன். அல் பக்கரா 2வது அத்தியாயம் 255வது வசனம்.